அக்கா போனதையும் அக்கா திரும்பி வந்ததையும் நான் கண்ணால பார்த்தேன். என்ன சொல்ற லட்சுமி? இவள நீ நம்புறியா? ஆமா மாமா, நான் நம்புறேன். நீ நாட்டம விட்டு வாரிசுடா. மத்தவங்க மாதிரி ஒருவேளை சோத்துக்காக நீ எதுக்கு நான் கஷ்டப்படணும்? வேணாம் வேணாம் வேணாம். வா வா, நாம வீட்டுக்கே போயிடலாம். இப்ப சொல்ற, நீங்க திருந்துட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திருந்தினவங்க எல்லாருமே கடவுளுக்கு சமம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? லட்சுமி, டேய் நில்லுங்கடா. அம்மா கூப்பிடுறது கேக்கலையா? நில்லுங்க. ஏய் அனுஷ்கா, ஏய் பிரியா, பாத்து குமார இடிச்சுக்கிடாதீங்க. அனுஷ்கா சொல்றது கேளு, ஓடாத. தண்ணி கிட்ட போகாத அனுஷ்கா, இங்கே நில்லுமா. சுண்டல் இங்க வாப்பா. 2 சுண்டல் கொடுப்பா. சரிங்க. அம்மா கிட்ட காசு இல்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அம்மா பத்தாதம்மா. தம்பி சுண்டல் இங்க வா. எத்தனை சுண்டல்கா? ஒரு 4 பாக்கெட் சுண்டல் கொடுப்பா. பசங்களா, இங்க வாங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அம்மா வாங்கிக்கவா? அம்மா வாங்கிக்க சொல்லுங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. இத வாங்கி கொடுக்கறதுனால நான் ஒன்னும் ஏழை ஆயிட போறது இல்ல. வாங்கிக்க சொல்லுங்க. சரி அனுஷ்கா, வாங்கிக்கோ. Thank you அக்கா. பாப்பா இங்க வா. அக்கா, உன் பேர் அனுஷ்காவா? என் பேரும் அனுஷ்கா தான். நீங்க போய் விளையாடுங்க, போங்க. 4 குழந்தைங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? குழந்தைங்கன்னா அப்படிதாங்க. என்ன, சில சமயம் வீட்டோட நிலைமை தெரியாம அடம் பிடிப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2ஓட நிறுத்திருக்கலாமோ தோணுது இல்ல? நீ எப்படி முடிவு பண்ணலான்னு ஆண்டவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலம்மா. அப்ப இந்த 4 பசங்க கொடுக்காதத நாங்களே எடுத்துக்கிட்டோம்மா. இந்த 4 பேரும் என் தத்து பிள்ளைங்கம்மா. என் வயித்துல குழந்தை தங்கலம்மா. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 4 முறை உண்டாயி கலைஞ்சு போச்சு. இனி கர்ப்பம் தரிக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தத்தெடுத்தம்மா. சாரி, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? முதல்ல தாங்க முடியாத வேதனையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிடுச்சு. கருப்பையை எடுத்தப்ப செத்தரலான்னு கூட தோணுச்சு. எல்லாத்துக்கும் என் புருஷன் என் கூடவே இருந்து எல்லாம் முடிஞ்சு போயிடல, இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு எத்தனை முறை கலைஞ்சதோ அத்தனை பிள்ளைங்களை தத்தெடுக்க வச்சாரு. குடும்பத்துல கஷ்டம் இருந்தாலும் எனக்கு இந்த குழந்தைங்களை தத்தெடுத்தது பெரிய சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நன்றிமா. சரிம்மா, நான் வரேம்மா, பசங்களை பார்க்கணும். அனு, ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறக்கும். சூரிய அஸ்தமங்கிறது இன்னொரு உதயத்துக்கு தானே தவிர அது மறையறதுக்கு இல்லை.
அது மறுபடியும் உதிக்கும். வாழ்க்கையும் அப்படிதான். துன்பத்தை கடந்து வந்தா நிச்சயம் இன்பம்னு ஒன்று இருக்கும். நம்பிக்கையோட இருப்போம். நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஒன்று மனசை தளர விடாத. என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஆமா லக்ஷ்மி, பாவம் அண்ணி உண்மையிலேயே திருந்திட்டாங்க. நான் தான் அவங்கள புரிஞ்சுக்கல. நான் என் தப்ப உணர்ந்து அண்ணி கிட்ட போய் பேசிட்டேன். பேசி அமரை என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். யோசிச்சு பார்த்தேன் லக்ஷ்மி, நீ சொல்றதுதான் சரி. அமரை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாதுதான். அர்ஜுன் என்னோட உரிமைனா, அமர் என்னோட உணர்வு. 3 வருஷமா இவ்வளவுதானே நம்ம புள்ளைய வளர்த்தோம். என் தோல்ல போட்டு வளர்த்தேன்னு. அர்ஜுன் எனக்கு பிடிக்கும். ஆனா என் அமர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது லக்ஷ்மி. ஏன் நிலைமைதான் தேன் அன்னிக்கும் இருந்திருக்கும். என்னை விட ஒரு படி மேலவே இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒரு தாயா இருந்து அர்ஜுனை வளர்த்தவங்க. ஆனா அமருக்கு வெறும் பாசத்தை மட்டும் காட்டுற அப்பா தானே. தாய்க்கும் தந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி வளர்க்கறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குழந்தை அழுதா அழுது, சிரிச்சா சிரிச்சு, பசிச்சா தான் பசிய மறந்து குழந்தைக்கு ஊட்டி விடுறதும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க உடம்ப வருத்தி, குழந்தை தூங்கலன்னா இவங்க முழிச்சிருந்து, இப்படி தாய்க்கு நிறைய கடமைகள் இருக்கு. அதனாலதான் குழந்தை வளர்ற வரைக்கும் குழந்தைக்கு தாயோட நெருக்கம் ரொம்பவே தேவைப்படுது. வளர்ந்த பிறகு தந்தை கிட்ட வந்துட்டாலும் தாய் மேல இருக்கிற பாசம் போறது இல்லையே. ஆனா தந்தை அப்படி இல்லை. அவன் ஃப்ரீயா இருந்தா குழந்தைக்காக செலவு செய்வான். அப்படி தந்தையான எனக்கு தந்தைன்னா நேத்துல இருந்து தான் நான் தந்தை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சித்தப்பான்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு அர்ஜுன் என் புள்ளேன்னு தெரிஞ்சதோ அடுத்த நிமிஷமே அவ எனக்கு வேணும்னு சொன்னது பாசம் எல்லாம் போய் சொல்ல முடியாது. எனக்கு அண்ணி மேல இருந்த கோவம்னு தான் சொல்லணும். அதனாலதான் நான் அர்ஜுன் வேணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கேன். ஆனா நீ கேட்ட பாரு, அமர் இல்லாம உங்களால ஒரு நிமிஷமாவது இருக்க முடியுமான்னு. அப்பதான் எனக்கு அமர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சது. லக்ஷ்மி, எனக்கு ஒரு நியாயம், அன்னைக்கு ஒரு நியாயமா? அவங்க அர்ஜுனை தூக்கிட்டு போறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இது உனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா நான் மரம் மண்ட எனக்கு புரியவே இல்லை. என்ன இருந்தாலும் நீயும் ஒரு தாய் தானே. இதுல எங்களை விட உன் நிலைமைதான் ரொம்ப கஷ்டம் லக்ஷ்மி. உன்னோட புள்ள அர்ஜுன் அங்க வளர்றான்னு தெரிஞ்சிருந்தோம் நீ அவங்க புள்ள அமர இங்க எந்த குறையும் இல்லாம வளர்த்திருக்கியே. நீ இந்த குழந்தைக்காகவும் முழிச்சிருக்க, அவனுக்காகவும் முழிச்சிருக்க. அதுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அழுவ, இதுக்கும் முடியலனாலும் அழுவ. உனக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் தோத்து போயிட்டோம் லக்ஷ்மி, தோத்து போயிட்டோம். லக்ஷ்மி, இப்ப சொல்றேன், அமரும் என் பையன்தான். இது
இது யாரு மறுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இனிமே அமரும் அர்ஜுனும் எங்க வேணாலும் இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். இதுக்காக சண்டை போட்டு யாரும் விட்டு விட்டு போக வேண்டாம். எனக்கு உங்க மனசு தெரியும் வெற்றி. அதனாலதான் நான் எதுக்குமே அவசரப்படல. லக்ஷ்மி, இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். இங்க பாருங்க, 2 கை தட்டாம ஓசை வராது. நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். என் ஒருத்தியால எதுவுமே சாதிக்க முடியாது. நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. வெற்றி, எனக்கு இது போதுங்க. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அமர் குட்டி. சரி லக்ஷ்மி, இவனை நான் தூங்க வைக்கிறேன், இவனை நீ தூங்க வைக்கணும். இவங்க தூங்கினதுக்கு அப்புறம் நான் சொல்றது பசங்க, கேளு. லக்ஷ்மி, 2 பேரும் பாக்குறாங்க. ஏய் அமர், செல்லம். அர்ஜுன் குட்டி, அமர் இருக்கான் பக்கத்துல. தூங்குங்க 2 பேரும். கிளம்புறோமா? என்னம்மா இது? இன்னொரு 4 நாள் இருந்துட்டு போலான்னா கேட்க மாட்டேங்களேம்மா. மாமா, அடுத்த முறை வரும்போது தங்கிட்டு போறோம் மாமா. என்னத்த எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னத்த பேசுறது மாப்பிள்ள? பனுஜா, அழாதம்மா. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நெஞ்சு நிறைய துக்கத்தை வச்சுக்கிட்டு என்னால எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? சரிம்மா, இப்ப எதுவும் பேசாத. பேசிட்டு விடுங்கப்பா. அம்மா மனசுல இருக்கிறத கொட்டி தீக்கட்டும். அனு, அழாத. அனு, சொன்னா கேளு. அம்மா அழாதம்மா. பசங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிம்மா? இங்க பாரு, உன் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு இன்னும் வயசு இருக்குமா. கண்ணு, நீ வருத்தப்படாதம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா, மாப்பிள, என்ன மாமா சின்ன குழந்தைங்க மாதிரி அழுதுகிட்டு? நீங்க தான் ஆறுதல் சொன்னோம், நீங்களே அழுதுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மாமா, எங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கண்டிப்பா பெத்து கொடுப்போம். மாப்பிள, அனு, போலாமா? நாங்க வரோமா? வரோம் மாமா. போயிட்டு வாங்க மாப்பிள. மாப்பிள, நான் வேணா ஸ்டேஷன் வரைக்கும் வரேனே. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அத்தைய பாத்துக்கோங்க. சூட்கேஸ் கொடுங்க. வரோம்பா. வரேன் மாமா, வரேன் அத்தை. லக்ஷ்மி, ஏன் ரொம்ப நேரமா வாசலே நிக்கிற? இல்ல அத்தை, அனுவும் சக்தியும் வரேன்னாங்க. அதான். வந்தா வந்துட்டு போறாங்க. நீ ஏன் இங்கேயே நிக்கிற? இல்ல அத்தை, வர நேரமாச்சேன்னு தான். வெற்றியும் தங்கவேலுங்க அவங்க 2 பேருமே அனுவும் சக்தியை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. 2 பேரை கூட்டிட்டு வரதுக்கு 2 பேர் போகணுமா? என்னவோ. சரி, நான் வரேன். அத்தை, என்ன? இல்ல அத்தை, அனு வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி நான் கேட்க கூடாது, அவ்வளவுதானே?
இப்படி எல்லாம் நடந்தா விசாரிக்காம இருக்கிறது முறை இல்லம்மா. அத்த ப்ளீஸ் அத்த, அவகிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். நான் கேட்கலன்னா வருத்தப்படுவா. அத்த வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கேட்க வேண்டாம். நிதானமா கேட்டுக்கலாம் அத்த, ப்ளீஸ் அத்த. என் லட்சுமி சொன்னா நான் கேட்பேன். வந்துட்டாங்க. அனு அக்கா வா வா. பயணம் எல்லாம் எப்படி நடந்தது? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, நான் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லத்த, காஃபிலாம் வேணாம். அது வேற ஏதாவது சாப்பிடுறியா சொல்லு, அதையும் எடுத்துட்டு வர சொல்றேன். சரி, ஹார்லிக்ஸ் இல்ல பிஸ்கெட் பழம் இல்ல எதுவும்? இல்லத்த. அத்தை, என்ன சும்மா நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க. அனு, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி, வந்து உட்காரு அனு. அத்தை, என்ன ஏதோ புது பொண்ணு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவ போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ போ. அட போன சொல்றல, போய் ஃப்ரெஷ் ஆக போ. அனு, எப்பமா வந்த? இப்பதான் மாமா வந்தோம். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. அவங்களெல்லாம் பார்க்கணும், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அப்பா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாரு மாமா. சரிம்மா, இங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். சரி மாமா. அனு, நீ போ, சுடுதண்ணி வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வா போ. அட சீக்கிரம் போ. மாமா ப்ளீஸ் மாமா, மறுபடியும் அத பத்தி பேச வேண்டாம் மாமா. கொஞ்ச நாள் போதும் மாமா. அனு அக்கா எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அர்ஜுன் அமுறை எங்க? அங்கதான் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்க முடியும்? அவ குழந்தைம்மா, அவளால எப்படி இதை தாங்க முடியும்? அவ இப்படி அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இல்ல அத்தை, அத்தை என் மேல நீங்க எல்லாரும் இவ்ளோ பாசம் வச்சிருக்கப்போ நான் ஏன் உடைஞ்சு போறேன்? அத்தை, எனக்காக துடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, எனக்கு என்ன கவலை? எனக்கு எதுவும் கஷ்டம் பெருசா இல்ல. நான் சீக்கிரம் இதுல இருந்து சரியாயிடுவேன். நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. அத்தை, நான் சொன்னல, அனு ரொம்ப ஸ்ட்ராங், சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வந்துருவா. இது பாரு, அவசரமே இல்ல, சீக்கிரமா ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடு. அழக்கூடாது, சும்மா அழுதுகிட்டு வா வா. அழாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வா வா. தண்ணி எடுத்து உள்ள வச்சிட்டீங்களா? என்னங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இவ்வளவு மனசு தைரியம் இல்ல? இவ சின்னவளா பெரியவளான்னு என்னால கணிக்க முடியல. நாம பயந்துகிட்டு இருந்தோம், இவ சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போறா. வள்ளியம்மா, இவ லட்சுமியோட நிழல், நிஜத்தோட சாயல் இவகிட்ட இருக்குத்தானே செய்யும். ஏய், ரெண்டு பேரும் நில்லுங்க. எங்க வீட்ல உங்களுக்கு என்ன வேலை?
வேலை இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன். தெரியும்டி, குடிய கெடுக்கிறதெல்லாம் ஒரு வேலை அதானே? வெளியே போடி. வந்த வேலைய முடிச்சிட்டு போலாம். இது பாரு, உன்னால எங்க வீட்ல இருக்கிறவங்க நிம்மதி தொலைஞ்சதெல்லாம் போதும். மரியாதைங்கிறது கிளம்பு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாம பேசுறேன். நீ எதுக்குமே இங்க வர வேண்டாம். போடி முதல்ல. உன் காது கூட எங்க மேல படக்கூடாது. போடி வெளிய. ஏமா, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு நாட்டாமையை இன்வைட் பண்ண வந்திருக்கோம். நீங்க ஒன்னும் இன்வைட் பண்ண வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வெளியில போங்க. என்ன சார், இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வாங்க போலாம். ஏய், சொல்லிட்டே இருக்க. ஏய், தேன்மொழி ரொம்பவே மாறிட்டாப்பா. நிக்க போறியா இல்லையா? ஏய், சொல்லிட்டே இருக்க. வெக்கமே இல்லாம வீட்டுக்குள்ள வர. போடி வெளிய. வெளிய போங்கன்னு சொல்றல. பாருங்க மாமா, சொல்ற பிச்சை கேட்காம உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. எழுந்திரு முதல்ல. எழுந்திரியா. ஏய், எந்திரிடா. ரெண்டு பேரும் வெளியே போங்க. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. ஏன் அங்கிள் இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க?